வெல்கம் டு ஐஜி டெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு 3 ஃபேஸ் அசிங்க்ரனஸ் மோட்டரை நம்ம விஎஃப்டியோட கனெக்ஷன் கொடுத்து ப்ரோக்ராமிங் பண்ணி ரன் பண்ண வைக்கிறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இங்கே யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய மோட்டர் பார்த்திங்கன்னா, இது வந்து வாஷிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மோட்டர், ஸ்பெஷலாக டிசைன் பண்ண மோட்டர். இதில் பார்த்தீங்கன்னா வேரியபிள் ஸ்பீட் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ரேட்டிங் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா, ரேட்டட் வோல்டேஜ் வந்து 250 வோல்ட், ரேட்டட் கரண்ட் வந்து 5 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா 750 வாட்ஸ், அதாவது 1 ஹெச்பி கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 260 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வாஷிங் மிஷினுக்காக டிசைன் பண்ணதுனால இதோட ரேட்டட் ஆர்பிஎம்முமே அதிகமாக இருக்குது. 15,000 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க நம்ம மோட்டரில். நம்ம அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய விஎஃப்டி பார்த்தீங்கன்னா, இங்கே பவர் இன்புட் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோவாட் விஎஃப்டி யூஸ் பண்ணியிருக்கோம். இன்புட் பவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் 200 to 240 வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் இருக்குது. இன்புட் கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 15.7 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்புட் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ் ஆர் 60 ஹெர்ட்ஸ், நம்ம ரெண்டு இதுவுமே யூஸ் பண்ண முடியும். அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸாக வரும். நம்ம கொடுக்கக்கூடிய சிங்கிள் ஃபேஸ் வந்து 3 ஃபேஸாக அவுட்புட்டாக கொடுக்கும். கரண்ட் ரேட்டிங் வந்து அப் டு மேக்ஸிமம் 7.5 ஆம்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் ஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 600 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த விஎஃப்டியிலேருந்து ட்ரைவ் பண்ணி அவுட்புட்டாக எடுக்க முடியும். நம்ம எப்போ ஒரு 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை ஒரு விஎஃப்டி கூட கனெக்ட் பண்ணி நம்ம மோட்டரை ட்ரைவ் பண்ண வைக்கிறோமோ, அங்கே வந்து ஒரு 4 பேராமீட்டர் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த 4 பேராமீட்டர் கரெக்டாக ஃபீட் பண்ணால் மட்டும்தான் ஒரு இண்டக்ஷன் மோட்டர் வந்து கரெக்டாக ரன் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ். அந்த ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் வந்து நம்ம எப்படி அதுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றது தான் ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் சொல்கிறோம். இப்போ இந்த விஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா, நம்ம கீபேட் மூலயமா ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும், பொட்டன்ஷியோமீட்டர் மூலயமா ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் கொடுக்க முடியும். அப்படி இல்லைனா எக்ஸ்டர்னல் ரெஃபரன்ஸ் மூலயமாவும் நம்மளால் ஃப்ரீக்வன்சி கொடுக்க முடியும். எப்போ இந்த AI1, AI2 இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னலாக வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது இங்கே ஃப்ரீக்வன்சி செலக்ட் ஆகும். அதை பொறுத்து நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணணும். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது டிசைட் பண்ணணும். நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ரன் கமாண்ட் வந்து நம்ம எக்ஸ்டர்னலாக ஒரு புஷ் பட்டன் வச்சு யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை கீபேடில் இருக்கிற ரன் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண போகிறோமா அப்படின்றத டிசைட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணணும். இந்த விஎஃப்டியில் வந்து நம்ம ரன் கமாண்ட் வந்து விஎஃப்டியிலே ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். நெக்ஸ்ட் தேர்டு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மெத்தட். நம்ம எந்த கண்ட்ரோல் மெத்தட் யூஸ் பண்ணி இப்போ இந்த இண்டக்ஷன் மோட்டரை ரன் பண்ண வைக்கிறோம் அப்படின்றதும் நம்ம டிசைட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் அப்ளிகேஷனை பொறுத்து ஃபிக்ஸ்டு ஸ்பீடு இருக்குது அப்படின்னா அதுக்கு கண்ட்ரோல் மெத்தட். இப்போ விஎஃப் கர்வ் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். விஎஃப் கர்வ் யூஸ் பண்ணும்போது அதிலே வந்து லீனியர், ஸ்கொயர், நம்ம மல்டி பாயிண்ட் விஎஃப் கர்வ் யூஸ் பண்ணி கூட இது பண்ணலாம். பேஸ்ட் ஆன் ஸ்பீடை பொறுத்து ஃபிக்ஸ்டு ஸ்பீடாக இருந்துச்சுன்னா நம்ம லீனியரே யூஸ் பண்ணலாம். இப்போ மல்டிபிள் ஸ்பீடு இருக்குது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறோன்னா அங்கே வந்து மல்டிபிள் ஸ்பீடு இருக்கும், அங்கே டார்க்கும் அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம விஎஃப் கர்வ் தான் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து மல்டி பாயிண்ட் விஎஃப் கர்வ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த விஎஃப் கர்வும் நம்ம ஃபீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மோட்டரோட நேம் பிளேட் டீட்டெயில் எல்லாமே நம்ம விஎஃப்டி கூட ஃபீட் பண்ணணும். அப்போ தான் இதோட வோல்டேஜ் அப்ளை ஆகிறது, கரண்ட் எல்லாமே கரெக்டாக எடுக்கும். இல்லைனா வந்து மோட்டர் ஏதாச்சும் அதிகமாக கரண்ட் ட்ராப் பண்ணாலும் விஎஃப்டி வந்து பவர் கட் பண்ணாது. அதனால் மோட்டர் நேம் பிளேட் டீட்டெயிலும் கரெக்டாக நம்ம ஃபீட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கண்ட்ரோல் மெத்தட் அது நம்ம என்ட்ரி பண்ணணும். இந்த விஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் மெத்தட் வந்து A0 குரூப்பில் இருக்குது. A0ல் என்ட்ரி பண்ணிவிட்டு A00.08 அப்படின்றத என்ட்ரி பண்ணிவிட்டு, இப்போ நம்ம விஎஃப் கர்வ் தான் நம்ம சொல்லியிருந்தோம் கண்ட்ரோல் மெத்தட், அதனால் வந்து 0ன்னு என்ட்ரி பண்ணிப்போம். இதில் வந்து 0 தான் விஎஃப் கர்வ் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து கேரியர் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணணும். அதுக்காக A0.13 அதில் போயிட்டு 6 kHz கேரியர் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணிக்கோங்க. அது வந்து பேஸ்ட் ஆன் மோட்டரை பொறுத்து இந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி நம்ம செட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் சொல்லியிருந்தோம். ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் வந்து நம்ம மாஸ்டர் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். அதனால் B0.01ல் வந்து நம்ம 100 ஃபீட் பண்ணிக்கோங்க. 1 ஃபீட் பண்ணிங்கன்னா நம்ம மாஸ்டர் இந்த ஃப்ரீக்வன்சி பொட்டன்ஷியோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்பீட் செட் பண்ண முடியும். அதனால் 1 என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி. இப்போ நம்ம விஎஃப்டியிலேருந்து மேக்ஸிமம் அவுட்புட் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ நம்ம மோட்டருக்கு போகணும் அப்படின்றத வந்து செட் பண்ணுறத வந்து இங்கே செட் பண்ணணும். மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வந்து 250 என்ட்ரி பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட்டு வந்து B0.09 இதுவுமே அப்பர் லிமிட் ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மேலே மோட்டருக்கு ஃப்ரீக்வன்சி போகக்கூடாது அப்படின்னு ஃபீட் பண்ணுறதுக்காக நம்ம இங்கே வேல்யூ ஃபீட் பண்ணோம். இங்கேயும் 250 ஃபீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம ரன் கமாண்ட் சொல்லியிருந்தோம். ரன் கமாண்டுக்கு வந்து B1.00 இது வந்து ரன் கமாண்ட் செலெக்ஷன். இப்போ நம்ம 0ன்னு ஃபீட் பண்ணோன்னா இந்த கீபேடில் இருக்கிற ரன் பட்டன் யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண வைக்க முடியும். அதனால் நம்ம 0ன்னு என்ட்ரி பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு வந்து மோட்டர் செலெக்ஷன். இது வந்து என்ன மோட்டர் அப்படின்றத நம்ம விஎஃப்டிக்கு ஃபீட் பண்ணணும். அதுக்காக இதில் பார்த்தீங்கன்னா டி குரூப் தான் வந்து மோட்டரோட குரூப்பு. D0.00 கொடுத்தீங்கன்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கூட மோட்டர் பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் அசிங்க்ரனஸ் மோட்டர். அதாவது இண்டக்ஷன் மோட்டரோட இன்னொரு நேம் வந்து அசிங்க்ரனஸ் மோட்டர். அதனால் வந்து நம்ம அசிங்க்ரனஸ் மோட்டர் செலக்ட் பண்ணிப்போம். அது வந்து 0ன்னு வேல்யூ கொடுத்தீங்கன்னா அசிங்க்ரனஸ் மோட்டர் செலக்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட் வந்து D0.01 இது வந்து மோட்டரோட ரேட்டட் பவர். நம்ம வந்து 750 வாட்ஸ் மோட்டர் யூஸ் பண்ணுறோம். அதனால் 0.8 கிலோவாட் அப்படின்ட்டு கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து D0.02ன்றது மோட்டர் ரேட்டட் வோல்டேஜ். நம்ம ரேட்டட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா மோட்டரோட வோல்டேஜ் 250 வோல்டேஜ் இருக்குது. அதனால் நம்ம 250 வோல்டேஜ் அப்படின்றத என்ட்ரி பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வந்து ரேட்டட் கரண்ட். நம்ம மோட்டர் ரேட்டட் கரண்ட் வந்து 5 ஆம்ஸ். அதனால் இங்கே 5 ஆம்ஸ்னு ஃபிட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் D0.04 நம்ம மோட்டர் ரேட்டடோட ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 260 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம 260 ஹெர்ட்ஸ் என்ட்ரி பண்ணிப்போம். நெக்ஸ்ட் எஸ்கேப் கொடுத்துட்டு D05 இது பார்த்தீங்கன்னா மோட்டர் ரேட்டட் ஆர்பிஎம். இப்போ இதோட ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா 15000 ஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இங்கே 4 போல் யூஸ் பண்ணுறதுனால அதுவே ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். 1395 அதாவது 1500 ஆர்பிஎம் ஃபிக்ஸ் 4 போலாக இருக்கும்போது 1500 ஆர்பிஎம்மில் ரன் ஆகும். அதில் ஸ்லிப்பு இருக்க போகி 1395 ஆர்பிஎம் செலக்ட் ஆகிருக்கு. அது வந்து நம்ம விஎஃப் கர்வில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இந்த மோட்டரோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஃபீட் பண்ணிட்டோம். நம்ம வந்து விஎஃப் கர்வு தான் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம். அதில் மல்டி பாயிண்ட் விஎஃப் கர்வு தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அதை பொறுத்து தான் நமக்கு வோல்டேஜும் கரண்ட்டும் வந்து அப்ளை ஆகிறது வந்து நம்ம எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுக்குறோம் மோட்டருக்கு அதை பொறுத்து தான் மோட்டருக்கு வோல்டேஜ் போகணும். அப்போ தான் கரண்ட் ரேட்டிங் வந்து கரெக்டாக எடுக்கும். அதுக்காக வந்து நம்ம கரெக்டான விஎஃப் கர்வ் ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து D1 குரூப்பில் போயிட்டு D1.00 இதில் வந்து நம்ம என்ன லீனியர் கர்வ் யூஸ் பண்ணுறோமா, ஸ்கொயர் கர்வ் யூஸ் பண்ணுறோமா, இல்லை மல்டி பாயிண்ட் யூஸ் பண்ணுறோமா அப்படின்றத செலக்ட் பண்ணுறது வந்து இந்த குரூப். நம்ம வந்து மல்டி பாயிண்ட் யூஸ் பண்ணுறதுனால 1ன்னு கொடுத்து என்ட்ரி கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் வந்து D01.03 இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி அதாவது ஒரு 4 பாயிண்ட் கொடுக்கணும். 4 ஃப்ரீக்வன்சி 4 வோல்டேஜ். அந்த ஃப்ரீக்வன்சி 4மே செட் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு மோட்டருக்கு வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி அப்ளை ஆகும். இந்த விஎஃப் பொறுத்து தான் நம்ம மோட்டர் ஸ்மூத்தாக ஓடுறது, நம்ம டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது எல்லாமே அந்த விஎஃப் பொறுத்து தான் நடக்கும். நம்ம வந்து D103 வந்து 0.5 ஹெர்ட்ஸ் கொடுத்துப்போம். நெக்ஸ்ட் 04 வந்து 2.4% வோல்டேஜ் அப்ளை ஆகணும்னு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 05 வந்து 3.5 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் இதில் வந்து 13% வோல்டேஜ் அப்ளை ஆகும். நெக்ஸ்ட் D107 இதில் வந்து 80 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அதாவது தேர்ட் பாயிண்ட் வந்து 80 ஹெர்ட்ஸுக்கு வந்து நம்ம 65% வோல்டேஜ். அதாவது இப்போ இந்த ட்ரைவ்லேருந்து அவுட்புட் வோல்டேஜ் வந்து 250 வோல்ட் போகுதுன்னா அதில் 65% ஆஃப் வோல்டேஜ் வந்து மோட்டருக்கு போகும் அந்த 80 ஹெர்ட்ஸில் ரன் ஆகும் போது. நெக்ஸ்ட் 09 கொடுக்கும்போது நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ அப்படின்றது 120 ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து 100% வோல்டேஜ் மோட்டருக்கு வந்து ஃபுல் வோல்டேஜ் அப்ளை ஆகிற மாதிரி நம்ம கர்வ் கொடுத்துட்டோம். இப்போ இவ்வளோ தான் நம்ம பேராமீட்டர் எல்லாமே ஃபீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஒரு 11 ஹெர்ட்ஸில் ரன் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து 11 ஹெர்ட்ஸில் மோட்டர் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து வோல்டேஜ் எவ்வளோ அப்ளை ஆகுது அப்படின்றத பாருங்கள். ரேட்டட் கரண்ட் வந்து 5 ஆம்ஸ் கொடுத்துருந்தோம். ஆனால் 4.4 ஆம்ஸ் இப்போ எடுக்குது. நெக்ஸ்ட் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு வந்து 45 வோல்டேஜ் போகுது. நம்ம ஸ்பீட் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணோன்னா வோல்டேஜ் வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஃப்ரீக்வன்சி ரெஃபரன்ஸ் பொறுத்து வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரன் ஆகுது, 1.9 ஆம்ஸ் கரண்ட் ரேட்டிங் எடுக்குது. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 27 ஹெர்ட்ஸில் ரன் ஆகுது. நம்ம இப்போ 50 ஹெர்ட்ஸ் செட் பண்ணுவோம். இப்போ மோட்டர் வந்து 50 ஹெர்ட்ஸில் ரன் ஆகுது.
1.5 ஆம்ப்ஸ் கரண்ட் ரேட்டிங் எடுக்குது. வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 113 வோல்டேஜ் மோட்டருக்கு அப்ளை ஆகுது. இதை மேக்ஸிமம் நம்ம வந்து 250 ஹெர்ட்ஸ் வரைக்கும் ரன் பண்ண வைக்க முடியும். வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுனால அங்கே ஸ்பின் எக்ஸ்ட்ராக்ஷன் நடக்கும்போது நமக்கு ஸ்பீட் அதிகமாக வேணும் அப்படின்றதுக்காக இது ஸ்பெஷலாக மோட்டர் அந்த மிஷினுக்காகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம் ஃப்ரீக்வன்சி. இப்போ பார்த்தீங்கன்னா 125 ஹெர்ட்ஸில் மோட்டர் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம வோல்டேஜ் ரேட்டிங் பார்ப்போம். இந்த வோல்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசி பஸ் வோல்டேஜ். நம்ம இன்புட் சப்ளை கொடுத்தோன்னா ரெக்டிஃபையர்லேருந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது அப்படின்றத மெஷர் பண்ணுறதுக்காக வர வோல்டேஜ் இந்த வோல்டேஜ். நெக்ஸ்ட் கரண்ட் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 1.2 ஆம்ப்ஸ் எடுத்துருக்குது. மோட்டர் வோல்டேஜ் வந்து ஃபுல் வோல்டேஜ் இப்போ அப்ளை ஆகிடுச்சு. மோட்டரோட 250 வோல்டேஜ் அப்ளை ஆகிடுச்சு. நம்ம இன்னுமே ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம மேக்ஸிமம் 250 கொடுத்துருந்தோம். 250 வோல்டேஜ் வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.